ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ சிம்பிளாக நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலே தான் வறுக்க போகிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிச்சிருச்சு. நல்லா இந்தளவுக்கு கட் பண்ணாலே போதும். கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்கேன். அப்போ தான் மண் இதில் எது இருந்தாலும் உளுந்துருந்து. கடுகு பொரிஞ்சிருச்சு. நல்லா பண்ணிட்டு என்ன வறுவல் வச்சாலும் அதுக்கு நான் சிக்கன் பொடி தான் போடுவேன். அதிலே உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். இது ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொடி பத்தலை, பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அளவு பார்த்து போடணும். இடையிலே உப்பு எல்லாமே இருக்கனால கொஞ்சம் கூட போட்டால் உப்பு கச்சி போயிடும். எனக்கு இது போட்டு பழக்கனால எனக்கு அளவு தெரியும். இந்த பூண்டை நைப்பே தட்டிக்கலாம். நான் எந்த காய் பொரிச்சாலும் அதில் பூண்டு போட்டுருவேன். அது உருளைக்கிழங்கு ரொம்ப வாயினால பூண்டு நிறையவே போடுவேன். தோடோடையே தட்டிக்கணும். தோடோட போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனை இருக்கும். பாருங்கள், போட்ட நிமிஷத்தில் அந்த உருளைக்கிழங்கு எப்படி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துச்சுன்னு பாருங்கள். இப்படியே போட்டுட்டு நான் சிம்லேயே வச்சாக்கும் அது நல்லா இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வறுத்தா. நம்ம வறுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கை வறுத்துட்டு கடைசியாக தான் இப்படி ஓரமாக நம்ம வச்சிட்டோம்னா இந்த ஆயில் எல்லாமே இறங்கி இந்த வாக்கில் வந்துடும். அப்படியே உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் ஆயில் இல்லாமல். இப்போ சிம்லேயே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகுதுன்னா 10 நிமிஷம் அடுப்பு வச்சா நல்லா ரோஸ்ட் ஆகிக்கிறோம். பாருங்கள், நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் எங்கள் பாப்பா இன்னும் நல்லா கேட்பா ரோஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈஸியாகவும் 10 நிமிஷத்தில் சிம்பிளாக வச்சுக்கலாம். அவசரத்துக்கு இது தயிர் சோறு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு நீங்களே எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.